என்ன இது காமெடியா இருக்கு? முதல்ல இது இறக்கு, கழுத்து வலிக்குது. என்னாச்சு உனக்கு? ரூம காலி பண்ணிட்டேன். எதுக்கு? உன் கூட இருக்குதான். கண்ணை மூடினா, கண்ணை திறந்தா, ஃபேனை பார்த்தா, கண்ணாடிய பார்த்தா, பாத்ரூம் போனா, எல்லா இடத்துல நீதான் தெரியுற. அதான் இங்க வந்துட்டேன். ஓடுகாலி பொறுக்கி சம்பாருக்கு திம்ல சொல்லாமலாம் ஓடி போனால ஊர்ல தலை காட்ட முடியல என்னால. எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா எனக்கு? நாயே, உன்னை கூட்டிட்டு போகாத கான்வென்ட் இல்ல, படிக்க வைக்காத ஸ்கூல் இல்ல, எந்த இடத்துலயும் ஒரு வருஷம் உருப்படியா நீ இல்ல. அவ்வளவு ஏன் இவன் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்றதுக்காக அவ இவன் கைய காலை பிடிச்சி பேப்பர் எங்க இருக்குன்னு ட்ரேஸ் பண்ணில நான் பாஸ் பண்ண வச்சேன். எவனுக்கோ வடிச்சு கொட்ட போற பொட்ட கழுததானேன்னு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் கொண்டு போய் போட்டாரு. அவ என்னடான்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கி எம்சிஏ படிச்சு முடிச்சிட்டா. ஏண்டி என்னைக்காவது நீ 10,000 கட்ட முழுசா பாத்துருக்கிறியா? எங்க ராத்திரி கொடுத்தா காலையில வாங்கிடுவீங்க. ஏய் கேப்ல கடை வெட்டிட்டு இருக்கிற நீ. பார் என் புள்ள மாசம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறா. பெண் புத்தி பின் புத்திங்களாம் அந்த கிளம்படி. இப்பெல்லாம் பெண் புத்திங்கிறது பொன் புத்தி. பேசாம துண்டு எடுத்துட்டு வா. எந்த நேரமே எங்க அப்பா என்னை பார்க்க வந்துருவாருங்கிற பயத்தோட அங்க இருக்கிறத விட நீயாவது சந்தோஷமா இருப்பேன்னு இங்க வந்துட்டேன். என் அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. அவரை நான் ஏமாத்திட்டேன்னு கில்ட்டியா இருக்கு. ரூமை ஏன் இவ்வளவு டர்ட்டியா வச்சிருக்க? பாபி க்ளீன் பண்ணலாம் நினைச்சேன். புடி, இது எங்கேயே வைப்பாங்க? டிவி ஸ்டாண்ட் எங்கேயே வைப்பா? இங்க வா. இதோ வரேன். சீக்கிரம் வந்துட்டேன். புக் ஷெல்ஃப் இருக்குல்ல, புடி. ஐயோ, பெட்ரூம் எதுக்கு இருக்கு? வா 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 வா. கிழவிங்கள உனக்கு கனவு கலையா? பசங்கள ரோட்ல தான் ரோமியோ, வீட்டுக்குள்ள சரியான கழிச்சடைங்க. தள்ளு கருமம். இவங்கெல்லாம் எப்பவுமே ஓகே. ஏய் சீக்கிரம் வா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துட்டேன். ஏய் சூப்பரா இருக்கு. ஏய் மாஸ்கோ வைஃபா, எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. தள்ளிட்டு வந்துட்டான். பொண்ணு யாரு? ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. டேய் போடா. ஹாய் ஹாய். கல்யாணம் பண்ணாம ஒண்ணா இருக்காங்க. தட்ஸ் லிவிங் டுகெதர். 7 தூக்கி இங்க போடு. எனக்கு தெரியும். தெரியலனா கேக்க. வாங்க சார், ஹவுஸ் ஓனர். ஹாய். தம்பி உங்க கூட கொஞ்சம் பேசணும், வெளிய வரீங்களா? உள்ள வாங்க சார். தம்பி உங்க கூட கொஞ்சம் பேசணும், வெளிய வாங்க. ஒரு நிமிஷம். தம்பி நீங்க ரொம்ப நல்லவர். அதனால தான் ஃபேமிலியோட எல்லாரும் இருந்தோம். பேச்சுலர் ஆன உங்களுக்கு வீடு வாடகை கொடுக்க சம்மதிச்சேன். ஆனா கொஞ்ச நாளா உங்க கூட ஒரு பொண்ணு தங்கி இருக்கிறதா எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ணிடுங்க. சார் அதென்ன ஒரு வாரம்? இந்த நிமிஷமே இப்பவே இந்த வீட்டை விட்டு நாம காலி பண்றோம். என்னாச்சு உனக்கு? என்னால இங்க இருக்க முடியாது. நாம கொஞ்சம் பொறுமையா இருக்க. நான் இருக்க மாட்டேன். சொல்றேன் கேளு. நான் இருக்க மாட்டேன். சொல்றேன்னா அப்படிதான் பேசி பாக்கலாம். என்ன பத்தி தப்பா பேசுறான்? டப்பா வீடு சொட்ட தலைய. சரி. பைப்பை திறந்து தண்ணியே வரதுல. சரி. பாதி நேரம் கரண்ட் இருக்குறது இல்ல. சரி இந்த மாதிரி வீடு தேவையில்ல. வேற வீட்டுக்கு போறோம். வேற வீடு வாடகைக்கு போலாமா? இல்ல வேலைக்கு வாங்குறோம். அண்ணா நகர் முன்ன நல்லா இருந்தது, இப்போ வேணாம். கேகே நகர் ரொம்ப crowded. டி நகர் எப்பவும் நாய்ஸ் தான். ஈசிஆர் ஃபிக்ஸ் இட். நீங்க நெட்ல பார்த்த வீடியோ தான் சார். வாங்க சார், மேலேயும் போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வாங்க. நான் வெளில வெயிட் பண்றேன். ஹால்ல மட்டும் எதுவும் வேணாம். ஒரு சோஃபா, இன் டெடி பேர், எங்க டைனிங் டேபிள். ஓகே, வா மேல போலாம். இந்த ரூம் பெருசா இருக்குல்ல? நல்லா வெளிச்சமா இருக்கு. இந்த வெளிச்சத்துக்கு ஏத்த மாதிரி ஒயிட் பெயிண்ட், ஒயிட் கர்டன், ஒயிட் பெட் ஸ்ப்ரெட் ரிச்சா இருக்கும். ப்ளூ கலர் தான் இந்த ரூமுக்கு மேட்சிங்கா இருக்கும். இல்ல ஒயிட் தான் நல்லா இருக்கும். இல்ல ப்ளூ தான். இல்ல ஒயிட் தான். யூ ஆர் ராங். ப்ளூ கலர் தான் நல்லா இருக்கும். சரி உன் விருப்பத்துப்படி ப்ளூ, ஏன் விருப்பத்துப்படி ஒயிட். எப்படி? டபுள் கலர் அடிச்சுக்கலாம். உனக்கு பாதி எனக்கு பாதி. என்ன வீட்டுக்கு நடுவுல பெயிண்ட் ஆல கோடா? இப்பதான் வீட்டுக்குள்ளே வந்திருக்கோம், அதுக்குள்ள வா. இந்த பக்கம் ஒயிட், அந்த பக்கம் ப்ளூ. ஓகேயா? ஓகே. ஆனா பெட்ரூம் தவிர பாக்கி எல்லாம் சிங்கிள் கலர். ரைட். ஏய் உதைக்கிறான்டி. நல்லா மிதிடா. உங்க அப்பா இதே மாதிரி எத்தனை பேர் மிதிச்சிருப்பாரு. அதுதான்டா என் வேலை. ஏய் லேட் ஆயிடுச்சு, குளிச்சிட்டு கிளம்பணும். எப்ப பார்த்தாலும் டியூட்டி அதையே கட்டிட்டு அழுங்க. இத வந்துட்டேன். யாரு? கமிஷனர் இருக்காரா?
உள்ளதான் இருக்காரு. நீங்க யாரு? உள்ள வாங்க. என்னாச்சு பாக்கியோ? என்னாச்சுமா? குழந்தைங்க கவலைப்படாத, உன் பொண்டாட்டி ஒன்றும் செத்துற மாட்டா. எனக்கு சரின்னு படுறத நான் செய்கிறேன். இதெல்லாம் விட முடியாதுப்பா. என் பின்னாடி பல பேர், எல்லாம் ஒரே வாரத்தில் ஒன்றால் போயிடுச்சு. மனுஷன் நடமாட்டத்தோடய இருந்தேன், ஆனால் இப்போ மனுஷன் நடமாட்டமே இல்லாமல் இருக்கேன். உன் போலீஸ் புத்தியை காமிச்சிட்ட பத்தியா? அதான் அந்த கோவம் தான். உன் குழந்தை உயிரை உன் பொண்டாட்டி கழுத்து. நீயா நானான்னு பார்த்துருவோம். நாங்க புதுசா வீடு வாங்கியிருக்கோம். எங்க வீடு கிரகப்பிரவேசம். குடும்பத்தோட வந்துருங்க. நாங்க வீடு வாங்கியிருக்கோம். நாளைக்கு கிரகப்பிரவேசம். வந்துருங்க. எங்க வீடு கிரகப்பிரவேசம். நாளைக்கு வந்துருங்க. Are you happy now? Yes. வாங்க 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 உள்ள வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். உள்ள போங்க. வணக்கம். வாங்க. அடியே பூஜை ஆரம்பிச்சு. சாமி வாங்க வாங்க எல்லாரும் எங்க வீட்டு பாருங்க. இது ஹால், மேல பெட்ரூம், அங்க பாத்ரூம், இங்க கிச்சன், இது டைனிங் ரூம். ஹேய், ஏன் இப்படி கத்துற? பின்ன ஒரு டப்பா வீட வச்சுக்கிட்டு அந்த சொட்ட தலைய நம்மள எவ்வளவு அசிங்கப்படுத்தினா. அவனையும் கூப்பிடல. அவரையும் கூப்பிட்டேன். உன் பேரை கேட்ட உடனே அவர் ஊர்லயே இல்லன்ட்டாரு. என்னப்பா ஊர்ல தகராறையும் காணோம், நிலத்துல விளைச்சலையும் காணோம், கதிர இருக்க பொண்ணுங்களையும் காணோம், அவளை வச்சுக்கிறதுக்கு ஆம்பளைகளையும் காணோம். என்னப்பா பெரிய தலைவலியா போச்சு. ஏப்பா நீங்க எப்ப டென்ஷன் ஆவறீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா 2 நாள்ல பிடிச்சு தர போறான். என்ன தடா கம்ப்ளைண்ட் கொடுத்தா? அண்ணே விடுங்கண்ணே, நம்ம தாமரக்கண்ணி என்கிட்ட போன போட்டோம்னா அம்புட்டு போய் அள்ளிட்டு வந்துருவோம்ல. திருப்பியா பேசுற? அவர் செத்து 10 வருஷம் ஆச்சு. இல்ல செத்தப்பா 2 வருஷம் தான் ஆகுது. அத விடுற வருஷமா முக்கியம். மண்ணு பட்டு புல்லு வந்துருச்சுல. போயா பஸ் வந்துச்சு பஸ் வந்துச்சு. ஏய் வா சொல்லு. அடுத்த பஸ்ல அறுவாடு வந்துறேன். இப்படி எல்லாத்தையும் பாதி பாதியா பிரிச்சிட்டே காவேரி. வலது இடது சூரியன் சந்திரன் புத்தகத்தில் இரு பக்கம். நீ நானா அப்படிதான். அப்போ உனக்குள் நான் பாதி, எனக்குள் நீ பாதி. இங்க டெய்லி ஊர்வலம் தான். எல்லாருக்கும் அவசரம். காலையில லேட்டா எந்திரிப்பாங்க, அப்புறம் இங்க வந்து முட்டி மோதிப்பாங்க. உன் கதையெல்லாம் எவையா கேட்டான்? இப்போ எப்பயா கிளம்புவோம் நாம? இருங்க ஒரு நிமிஷம். அங்கே யாரை கேட்க போற? நாசமா போச்சு. என்னாச்சு? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா அழகன்? அழகனா? ஆமா, இந்த பேப்பர்ல கூட 10 கொலை பண்ணிட்டு தலைமறை வர்க்கான் போட்டு. அவனே தான் சார். இந்த ரூட்ல போயிருக்கான் சார். எல்லா வண்டிகளையும் நிறுத்தி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? நான் என்ன கதையா சொல்றேன். வேற என்னத்த சொன்னேன்? சீக்கிரம் போயா, கமிஷன் ஆஃபீஸ் போகணும். இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் யூ கேன் கோ டு US. வேணாம் சார், எனக்கு நம்ம நாடே போதும். உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். அழகன் ஒரு கிரிமினல். அவன் தான் எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கான். அவனை பிடிக்கிறதே எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை ஆயிடுச்சு. அதுவே எங்கள் குழப்பாவும் போச்சு. உங்கள் கம்ப்ளைண்ட் பார்த்தேன், ஃபுல் டீட்டெயிலும் படித்தேன். ஒரு போலீஸ் அதிகாரியாக என்னுடைய கடமையை நான் செய்கிறேன். ஆனால் ஒரு தகப்பனா இதை விட நிறைய விவரங்கள் உங்களால் சேகரிக்க முடியும். அதை செய்யுங்க. We will do it. என்ன பண்ற? பாத்த தெரியல, லேப்டாப்பை பேக் பண்ணிட்டு இருக்கேன். அதை கேட்கல. எங்க போறதா பிளான்? எங்க போறேன்ல, எப்ப போறோம்னு கேளு. ஹேய், ஒரு 2 மாசம் தானே, நான் போய் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இங்கே இரு. இங்க உட்காந்து இந்த செவத்தை பார்த்தா நீ தெரியவ, அந்த லைட்டை பார்த்தா நீ சிரிச்சிட்டு மாறிவ, அந்த கர்டன்ல இருந்து ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவ. ஏன்னா இங்க உட்காந்து தலைகணி கட்டி பிடிச்சி தூங்க முடியாது. நீ என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் அங்கே எனக்கு ஜாப் ரெடி பண்ணிட்டேன். வாட்ச்மேன் அண்ணா, அம்மா வீட்டை பாத்துக்கோங்க. ஆசையா வாங்கினது. ஹைதராபாத் போறோம், 1 மாசத்துல வந்துரும். என்ன ஹனிமூனா? அப்படியே வச்சுக்கோங்க. கேட்டை லாக் பண்ணிடுங்க. சரிங்க. ஏங்க இது காவேரி வீடு தானே? ஆமாங்க. நீங்கள் யார்? நான் அவங்க அப்பா. அவங்க அப்பாவா? ஆமாம். அவங்க ஆஃபீஸ் வேலையை ஹைதராபாத் போயிருக்காங்க. வரதுக்கு 1 மாதம் ஆகும். அவங்க நல்லா இருக்காங்கல்ல? அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. பையனுக்கேற்ற பொண்ணு, பொண்ணுக்கேற்ற பையன். ஜோடி பொறுத்து அவ்வளோ அம்சமாக இருக்கு. இதை வச்சு பணம்லாம் இருக்குங்க. என் பொண்ணு நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதை வச்சுங்க, பிடிங்க. டேய், அவனை பார்த்தா காவேரிக்கு அப்பேன்றான், அவனா சிரிக்கிறான், அவன் சந்தோஷன்றான், பாக்கெட்டில் வர பணத்தை வைக்கிறான். ஒருவேளை டோப்பு போட்டிருப்பானோ?
மிஸ்டர் காசிலிங்கம் ரைட்? இந்த வீட்டில் யார் இருக்காங்க? ஒரு யங் கப்பிள் சார். சாத்விகா. ஏய் ரசகுல்லா, வாட்ஸ் அப்? அவனையும் உங்களுக்கு தெரியுமா? சோமாஸ் கிச்சன்ல இருந்து உங்க அப்பா சூப்பரா சமைக்கிற வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். மம்மி மம்மி, நம்ம வீட்டுக்கு 2 மந்திரவாதிங்க வந்திருக்காங்க மம்மி. வாங்க, சொல்லிருந்தது உங்களதானா? அப்ப இவங்க மந்திரவாதிங்க இல்லையா? இல்ல, இவங்க நம்ம வீட்ல தங்க போற பேயிங் கெஸ்ட். வாங்க. இட்ஸ் ஓகே சார். பரவாயில்ல. தேங்க் யூ. இதுதான் உங்களோட ரூம். தேங்க்ஸ். என்னடா டயர்டா? நீயும் தூங்கு, ரெஸ்ட் எடுப்போம். இப்பவே எனக்கு ஊரை சுத்தி பார்க்கணும். கிளம்பு. இங்க தானே இருக்க போறோம், 2-3 நாள் ஆகட்டுமே. எழுந்துரு எழுந்துரு. சென்னையில பல வருஷமா இருந்துகிட்டே நிறைய பேர் காந்தி மண்டபம், வள்ளுவர் கோட்டை, கன்னிமேரை பார்க்காம இருக்காங்க தெரியுமா? சோ நம்ம இங்க எதையுமே பார்க்காம இருக்க கூடாது. டயர்டா இருக்கு. காவேரி சீக்கிரம் வா. எங்க இருக்க? ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நிக்கிறேன். நீ கண்ணை மூடிக்கோ. நான் வேணா வெளிய போட்டுமா? ஓ ஷிட். வாவ். உலக அழகி மாதிரி இருக்கு. இப்போ உனக்கு அப்படிதான் தெரியும். ஹே ரியலி ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கு. ஏன் போட்டோ பார்த்து சொல்றியா? இந்த போட்டோ பார்த்தா போட்டோ கட்டனே. இங்க ஒரு கேப் இருக்கு. ஹே ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கு. இந்தியால தான் இருக்கும். ஆனா எனக்கு நீ புதுசா இருக்கே. அங்கிள் எங்களுக்கும் புதுசா தான் இருக்குது.